ஆப்கானிஸ்தான் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. தாலிபான்களுடைய ஆட்சியில் ஒரு புதிய எரிசக்தி மைல்கல்ல இப்போ அவங்க எட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. அதாவது புதிய எண்ணெய் ஆய்வு கிணறுகளுக்காக ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு பலுசிஸ்தான் அப்படிங்கிற குடியரசு பாகிஸ்தானில் ஒரு பகுதியாக இருக்குல்ல, அவங்க இப்போ வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. பலுசிஸ்தான் சீக்கிரமே தனியாக ஒரு நாடாக மாறுவதற்கான வாய்ப்பை பலுச் மக்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் அதற்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்கிறது தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சரி, அமுதர்யா அப்படின்னு சொல்லி ஒரு படுகை, அந்த படுகையில் 5 புதிய எண்ணெய் கிணறுகளை இவர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கார். தினமும் 500 கனமீட்டர் எண்ணெயை உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சியில் இப்போது எரிசக்தி துறையிலையும் சாதனை படைச்சிக்கிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் நல்லா இருந்தால் பாகிஸ்தானுக்கு பிடிக்காது, பாகிஸ்தான் நல்லா இருக்கிறது சீனாவுக்கு பிடிக்காது. அதனால் கடன் உதவி செஞ்சு அந்த நாடை எப்படியாவது காலி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பக்கத்து நாடு நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது தூரத்தில் இருக்கிறவனுக்கு பிடிக்காதுங்கிற கதையாக இப்போது ஆப்கானிஸ்தான பல்கலைக்கழகத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க பாகிஸ்தான். எப்படி தெரியுமா? 7 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது. இது தொடர்பாக பிபிசி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வு கட்டுரையின் அடிப்படையில் இந்த தாக்குதலை இப்போ பாகிஸ்தான் மறுத்திருக்காங்கங்கிற செய்தியும் ரிலீஸ் ஆயிருக்கு.